அன்பான மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழரசனின் இனிய வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படி சொன்னாக்க, லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்கு விசைக்கான கோவையை பெற போகிறோம். அதாவது ஒரு காந்த புலத்தில் மின்சுமை கொண்ட துகளானது செல்லும் பொழுது அது ஒரு விசையை உணர்கிறது. அந்த விசை தான் லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போது அந்த விசைக்கான கோவையை அந்த கோவையை நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? தேர்ட் சாப்டரில் பார்த்துருக்கீங்க இல்லையா? அது கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இங்கே வந்தேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த பாடப்பொருள். சரியா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாரன்ஸ் விசைனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு மின்சுமை கொண்ட துகளானது காந்தப்புலத்தில் செல்லுது. இப்போ இந்த சிவப்பு பேனா இருக்குது இல்லையா? அது காந்த புலத்தினுடைய திசையை காட்டுது. இது துகள் மின் சுமை கொண்ட துகள் நகரக்கூடிய திசையை இந்த ப்ளூ பேனா காட்டுது. சரியா? அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இந்த இடத்துல அது எந்த பாதையில் செல்லுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு கம்பியை வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போது இது எக்ஸ்ஹெச் அப்படின்னு எடுத்துக்கோங்க, இதை ஒய்ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இது ஒரு நேர் மின் சுமை கொண்ட துகள். அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்கா உள்ளே போகுது. எதுக்குள்ளே போகுது? இங்கே பாருங்களேன். இந்த நேர்மின் சுமை கொண்ட துகளானது இந்த திசையில், அதாவது இந்த எக்ஸ்ஹெச் திசையில் வி திசை வேகத்துடன் உள்ள காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக உள்ளே போகும்பொழுது அதே தளத்தில் தொடர்ச்சியாக இயக்கத்தை மேற்கொள்ளாமல் நம்மை நோக்கி விலகல் அடையுது இல்லையா? நம்மை நோக்கி விலகல் அடையுது. இப்போது இந்த பி இந்த இடத்துல பி தீட்டா ஆங்கிளில் உள்ளே போகும்பொழுது அப்போவும் நம்ம நோக்கி தான் விலகல் அடையுது. சரியா? பார்த்தீங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த லாரன்ஸ் விசைக்கான சமன்பாடு வி கிராஸ் பி, வியிலேருந்து பியை நோக்கி நம்ம அந்த விரல்களை மடக்கி வச்சா அந்த கட்டை விரல் மேல் நோக்கி காட்டுது. அந்த திசையில் தான் நமக்கு விளக்கம் இருக்கும். இப்போ இதுவே எதிர் மின் சுமை கொண்ட ஒரு துகளானது செல்லும் பொழுது அந்த XY பிளேனுக்கு உள்நோக்கி விலகல் அடையும். சரியா? அதற்கான கோவையை தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இன்னும் கொஞ்சம் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு நம்ம பாடப்பொருளுக்கு போகலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வட துருவம் இருக்குது இல்லையா? இந்த பக்கம் தென் துருவம் இருக்குது. அப்போ இதில் நமக்கு காந்த புலம் வட துருவத்திலிருந்து தென் துருவத்தை நோக்கி செல்லுது. அதை தான் நம்ம பி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த துகளானது நமக்கு நேர்மின் சுமை கொண்ட துகளானது ஒரு தீட்ட ஆங்கிள் இன்க்ளினேஷனில் அந்த காந்த புலத்திற்குள்ளே நுழையுது. உள்ளே நுழையும் பொழுது அது உணரக்கூடிய விசை லாரன்ஸ் விசை. அதாவது FB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Q இன்டு V வெக்டர் கிராஸ் B வெக்டர். இதுதான் நமக்கு சமன்பாடு. இது நம்ம எங்கே பார்த்துருக்கீங்க? ஆமாம், தேர்ட் சாப்டரில் பார்த்துருக்கீங்க. ஓகே, அப்போ உள்ளே போகக்கூடிய அந்த துகளானது எப்படி இது XY பிளேனுக்கு எப்படி விலகல் அடையும் அப்படி சொன்னால் V கிராஸ் Bயில் ஒரு வலது கையை வைங்க. இங்கே பாருங்கள், இந்த கட்டை விரலை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாம் அந்த மடக்கி இருக்கக்கூடிய விரல்கள் V கிராஸ் பி, வியிலேருந்து பியை நோக்கி மடக்கி வைக்கணும். வச்சாச்சா? அப்போ கட்டை விரல், இந்த வலது கையினுடைய கட்டை விரல் எதனுடைய திசையை காட்டும் அப்படி சொன்னால் அந்த விசையினுடைய திசையை காட்டும். அப்போது இந்த பிளேனுக்கு செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படும். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ இதே ஒரு எதிர் மின்சுமை கொண்ட துகள் தீட்டா ஆங்கிள் இன்க்ளினேஷனில் உள்ளே போச்சுன்னு சொன்னால் அப்போது அந்த இடத்துல கியூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? -E அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இந்த எலக்ட்ரான் அதனுடைய மின்சுமை -E. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனாக்க நமக்கு என்ன கிடைக்கும்? B கிராஸ் V. அப்போ இந்த இடத்துல பியிலேருந்து விக்கு அந்த விரல்களில் இருக்கும்படி நம்ம வலது கையை வச்சாக்க அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த தம்பு இந்த தம்பு பெருவிரல் எதை காட்டுகிறது? விசையினுடைய திசையை காட்டுகிறது. சரியா? அப்போ உள்நோக்கி விலகல் அடையும். இப்போ புரிஞ்சுதா? லாரன்ஸ் விசை அப்படிங்கிறது காந்த புலத்தில் ஒரு மின்சுமை கொண்ட துகளானது நுழையும் பொழுது அது ஒரு விசையை உணரும். காந்த லாரன்ஸ் விசையை உணரும். அதை தான் நம்ம காட்டியிருக்கோம். அதனுடைய சமன்பாடு தெளிவாக சொல்லியிருக்கோம் இல்லையா? சரி, இப்போது இதை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்கு விசைக்கான ஒரு கோவையை பார்க்க போகிறோம். சரியா? இந்த இடத்துல நமக்கு ஒரு கம்பி இருக்குது. இது இந்த ரெட் பேனா எதை காட்டுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எதை காட்டுது? சிவப்பு பேனா காந்த புலத்தை காட்டுது. அதுக்கு செங்குத்தாக கம்பி வச்சுருக்கிறோம். இந்த ப்ளூ பேனா எதை காட்டுதுன்னா அதனுடைய இயக்கத்தை காட்டுது. இப்போ பார்க்கலாமா எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், பார்க்கலாம்.
இப்போ இது வந்து இந்த காந்தப்புலத்தினுடைய திசையை காட்டுது, இது வந்து கடத்தி நகரக்கூடிய திசையை காட்டுது. அப்போ இந்த கடத்தியானது இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்தை நோக்கி நகரும் பொழுது இந்த கடத்தியில் ஒரு என்னது லாரன்ஸ் விசை தோன்றும். அது நேர்மின் சுமை கொண்ட துகளாக இருந்துச்சுன்னா V கிராஸ் B. அப்போது கட்டை விரல் எங்கே காட்டுது? மேல் நோக்கி அது விசையை உணரும். சரியா? அதுவே வந்து எதிர்மின் சுமை கொண்ட துகளாக இருந்துச்சுன்னா மேலிருந்து கீழ் நோக்கி அது விசையை உணரும். இப்போது நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரான். சரியா? அப்போ எலக்ட்ரான் எப்படி நகரும்? ஆமாம், அந்த கடத்தியில் எலக்ட்ரான் எப்படி நகரும்? மேலிருந்து கீழ் நோக்கி நகரும். அதை கொஞ்சம் தெளிவாக மனசில் வச்சுக்கிங்க. புரிஞ்சுதா? இப்போ கன்க்ளூஷன், இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய கன்க்ளூஷன் என்ன அப்படி சொன்னால், அந்த எலக்ட்ரான் மேலிருந்து கீழாக விசையை உணரும், அதனால் மேலிருந்து கீழாக இயக்கத்தை மேற்கொள்ளும். சரி, அதுக்காக தான் இந்த வீடியோ காட்டினேன். சரி, இங்கே பாருங்கள், பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சீரான காந்தப்புலம் இருக்குது. எவ்வளோ காந்தப்புலம்? B அப்படிங்கக்கூடிய ஒரு காந்தப்புலம் இருக்குது. அந்த B நமக்கு கிராஸ் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? ஆமாம், இன்வேர்டு, உள்நோக்கி இன்டூ போட்டிருந்தா, இன்டூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இன்டூ போட்டிருந்தா இன்வேர்ட்ஸ், உள்நோக்கி இருக்குது காந்தப்புலம். இதில் நமக்கு L நீளம் கொண்ட ஒரு உலோக கம்பியை வச்சுருக்கோம். AB அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பி இந்த காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வச்சிருக்கிறோம். அது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னாக்கா, V திசை வேகத்துடன் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்தை நோக்கி நகரப்போகுது. சரியா? இடதுபுறத்திலிருந்து என்னாகும்? அந்த கம்பி வந்து இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்தை நோக்கி நகரப்போகுது. அப்போ நகரும் பொழுது அதில் நமக்கு எலக்ட்ரான் எப்படி விசையை உணரும்? அதுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த பொருள்கள் அனைத்தும் அணுக்களால் ஆக்கப்பட்டது. அந்த அணுக்களுடைய வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கட்டுரா எலக்ட்ரான்கள். அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் இயக்கத்தை மேற்கொள்ளும் எப்பொழுது? அந்த காந்தப்புலத்தில் அந்த கடத்தியானது நகர்த்தப்படும் பொழுது அதில் அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு விசையை உணரும். அந்த விசை தான் நமக்கு வந்து லாரன்ஸ் விசை. அதன் காரணமாக எலக்ட்ரான் இந்த மேலேருந்து பியிலேருந்து ஏயை நோக்கி குவியும். புரியுது இல்லையா? சரி, அப்போ இங்கே பார்க்கும்பொழுது இங்கே நம்ம நகருது பாருங்க, V என்ற திசைவேகத்தில் அது நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானும் நகரும். அதை மைண்டில் வச்சுக்கிங்க நல்லா. நான் இது நகரும் போதே என்னால் அனிமேஷன் கொடுக்க முடியல, நிறுத்தி வச்சுட்டு அனிமேஷன் கொடுத்துருக்குறேன். அதாவது அந்த கடத்தி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்பொழுது மட்டும்தான் எலக்ட்ரான்கள் மேலிருந்து கீழாக நகரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போது எலக்ட்ரான்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இதுக்கு முன்னாடி வீடியோவில் மேலிருந்து கீழே நகர்ந்துச்சு இல்லையா, எதன் காரணமாக? லாரன்ஸ் விசையின் காரணமாக. அதே மாதிரி எலக்ட்ரான்கள் இந்த கடத்தி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒவ்வொரு எலக்ட்ரானை மேலேருந்து கீழே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். சரியா? சரி, இப்போது அது உணரக்கூடிய விசை என்ன விசை? மேலேருந்து கீழே எலக்ட்ரான்கள் நகர்வதற்கு காரணம் என்ன விசை? லாரன்ஸ் விசை. அதற்கான சமன்பாடு FB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -E V வெக்டர் கிராஸ் B வெக்டர். இதில் F என்பது விசை, அந்த எலக்ட்ரான்கள் உணரக்கூடிய விசை. E என்பது எலக்ட்ரானின் மின் சுமை, E என்பது இல்லையா. அடுத்தது V என்பது என்னன்னு சொன்னாக்க திசைவேகம், அந்த கடத்தி நகரக்கூடிய திசைவேகம். B என்பது காந்தப்புலம். புரியுதா? சரி, இப்போ நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த கடத்தி நகர அந்த எலக்ட்ரான்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்கேருந்து? பியிலேருந்து ஏக்கு. அப்போ குவிவது தொடர்ந்து நடக்குமா? அந்த கடத்தி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தொடர்ந்து அந்த எலக்ட்ரான்கள் குவிவது, அதாவது பியில் குவிவது தொடர்ந்து நடக்குமா அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு நடக்காது. அது எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த எலக்ட்ரான், இப்போ இங்கே 2 எலக்ட்ரான், இந்த இடத்துல 2 நேர்மின் சுமை இருக்குது, இங்கேருந்து 2 எலக்ட்ரான்கள் கீழே வந்திருக்கு இல்லையா. அப்போது நமக்கு இன்னொரு எலக்ட்ரான் நகர முயற்சிக்குதுன்னு வச்சுப்போமே. எப்போ? கடத்தி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்பொழுது. நகர முயற்சிக்கும் பொழுது அந்த எலக்ட்ரானை இந்த 2 பாசிட்டிவ் சார்ஜும் பிடிச்சி இழுக்கும் மேல் நோக்கி. எதிர் மின் சுமை கொண்ட துகள்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அப்போது அந்த எலக்ட்ரான் இன்னும் ஒன்று நகர முயற்சிக்குது. ஆல்ரெடி இந்த இடத்துல 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இன்னொரு எலக்ட்ரான் நகர முயற்சிக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான் மீது இந்த 2 பாசிட்டிவ் சார்ஜும் பிடிச்சி இழுக்கும். அதையும் தாண்டி லாரன்ஸ் விசை அதிகமாக இருந்தால் அந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும். ஸோ அப்போ தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்கே குவிவது நடக்குது. அது ஒரு நிலையை அடைஞ்ச பிறகு கீழ் நோக்கி செயல்படக்கூடிய அந்த லாரன்ஸ் விசையும்
மேல் நோக்கி செயல்படக்கூடிய கூலும் விசையும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான் மைக்ரேட் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம், குவிவது நின்று விடுகிறது. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? அதாவது தொடர்ந்து அந்த கடத்தி அந்த கம்பி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்பொழுது கூட ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு அந்த எலக்ட்ரான் குவிவது நின்று போகுது. அது எப்போன்னு சொன்னால் இந்த ரெண்டு விசையும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் பொழுது. சரி, இங்கே ஒரு மின்புலம் உருவாகிறது. மின்புலத்தினுடைய திசை என்ன? இ வெக்டர்னுடைய திசை ப்ளஸ்லேருந்து மைனஸ். அப்போது பி அதுலேருந்து ஏஐ நோக்கி. புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க. இந்த கடத்தி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு இந்த எலக்ட்ரான் மைக்ரேஷன் நடக்கும். ஓகே, இப்போது நமக்கு இங்கே வந்துடலாம். இப்போ இங்கே நமக்கு ஈயினுடைய அப்படிங்கிறது மின்புலத்தினுடைய திசை பியிலேருந்து ஏஐ நோக்கி. அது என்ன செய்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நிலை வளைக்கும். எது வளைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த கூலும் விசையும் நமக்கு லாரன்ஸ் விசையும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் வரை. இது ரெண்டும் சமமாயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த எலக்ட்ரான் நகர்வது நின்றுவிடும். சரியா? அப்போ இதனுடைய ரெண்டினுடைய எண் மதிப்பு ஒன்றுக்கொன்று சமன் செய்கிறோம். எண் மதிப்பு இந்த இடத்துல மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். எண் மதிப்பை சமன் செய்கிறோம். அப்போ இங்கே இது லாரன்ஸ் விசை, இது என்னது? கூலும் விசை. இந்த மைனஸ்க்கு மைனஸ் என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இப்போ இந்த ஈக்கு ஈயை கேன்சல் பண்ணிடுறோம். சரியா? ஓகே. இப்போ இந்த இடத்துல தீட்டா என்பது அதாவது வி கிராஸ் பி. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? வி கிராஸ் வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு விபி சைன் தீட்டா. இந்த தீட்டா என்பது என்ன சொன்னால் வி வெக்டருக்கும் திசைவேக வெக்டருக்கும் காந்த புலத்தினுடைய திசைக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம். அதாவது இந்த இடத்துல வி என்பது இந்த இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்தை நோக்கி, பி என்பது உள்நோக்கி. அப்போ அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம் 90 டிகிரி. அப்போ சைன் 90 எவ்வளோன்னு சொன்னால் 1. அப்போ அதை 1 விட்டுறோம் இந்த இடத்துல. விபி ஈக்குவல் டு இ. சரி, இப்போ இந்த இடத்துல இ என்பது மின்புலம் ஈக்குவல் டு இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு கேபிட்டல் வி. அது ரெண்டினுடைய நீளம், இந்த தண்டினுடைய நீளம் எல். அப்போ வியை எல்லால் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இ கிடைக்கும். கிடைக்குதா? சரி, இப்போ இந்த எல்லை இந்த சைடு கொண்டு வந்துருங்க பார்க்கலாம். கொண்டு வந்துச்சுன்னா அப்போது இந்த ரெண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு கேபிட்டல் வி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இ இன்ட்டு எல், மின்புலம் இன்ட்டு நீளம். இப்போ இதில் ஈயை எடுத்துட்டு இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணி வச்சா இதுதான் கோவை. எதுக்கான கோவை? இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையில் அந்த உருவாகி இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டிற்கான கோவை. எது? அந்த தண்டு உலோக தண்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் உருவாகி இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டிற்கான சமன்பாடு. சரி, அப்போ இந்த மின்னழுத்த வேறுபாட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் எப்சிலாங் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல மின்னியக்கு விசை அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இரண்டு புள்ளிகளுக்கு இடையில், அதாவது ஒரு சுற்றில் அல்லது ஒரு கம்பியில் இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் வேறொரு ஆற்றலினால் நமக்கு ஒரு மின் அழுத்த வேறுபாடு உருவாகியிருந்தால் அதை மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்லலாம். அதை எப்சிலாங் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த கேபிட்டல் வி மின்னழுத்த வேறுபாடை எடுத்துட்டு எப்சிலாங் மின்னியக்கு விசைன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் மின்னியக்கு விசைக்கான கோவை. எப்போ ஒரு கடத்தியானது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக நகரும் பொழுது அதில் உருவாகக்கூடிய மின்னியக்கு விசைக்கான கோவை. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ இது இயக்கத்தில் உருவாயிருக்கிறதுனால இதை இயக்க மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால், இந்த ஏ முனையையும் பி முனையும் கொண்டு போய் ஒரு மைக்ரோ அம்மீட்டரோட நம்ம கனெக்ட் பண்ணால் அதில் எவ்வளவு மின்னோட்டம் உருவாகும், எவ்வளவு மின்னோட்டம் இதில் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரியும். மின்னோட்டம். சரி, அந்த சுற்று மொத்தமாக இந்த கம்பி அந்த சுற்று அந்த எல்லாத்தையும் சேர்த்து அதனுடைய சுற்றினுடைய மின்தடை கேபிட்டல் ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓம் விதி என்ன சொல்லுது? என்னப்பா சொல்லுது? ஆமாம், என்ன மாணவ மாணவிகளை, ஓம் விதி என்ன சொல்லுது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விதி இல்லையா? அதில் I ஈக்குவல் டு V பை ஆர் இல்லையா? செகண்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னழுத்த வேறுபாடு டிவைடட் பை ஆர். இந்த மின்னழுத்த வேறுபாடுக்கு பதிலாக இந்த இடத்துல மின்னியக்கு விசை எப்சிலாங் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம்.
அப்போ அந்த எப்சிலானுடைய வேல்யூ என்ன? ஆமாம், இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். பிஎல்வி மின்னியக்கு விசைக்கான கோவை. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னு சொன்னாக்க இதுதான் இந்த சுற்றில் உருவாகி இருக்கக்கூடிய மின்னோட்டத்தினுடைய திசை. அதாவது சிம்பிளாக இந்த எலக்ட்ரான் ஓடக்கூடிய திசைக்கு எதிரான திசை தான் நமக்கு டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் அப்படி சொல்கிறோம். அப்போ நமக்கு இது இங்கே கம்பியில் வந்து இது வந்து என்னது மின்னோட்டத்தினுடைய திசை, இந்த திசை. சரியா? வெளிச்சுற்றில் வந்து ப்ளஸ்லேருந்து ஆரம்பித்து மைனஸ்க்கு, அதுதான் மின்னோட்டத்தினுடைய திசை. ஸோ அப்போ அந்த மின்னோட்டத்தினுடைய திசையை எதை கொண்டு நம்ம கண்டுபிடிக்கலாம்? வலக்கை பெருவிரல் விதியிலிருந்து நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போது நமக்கு எப்சிலான் ஈக்குவல் டு பிஎல்வி, அதுதான் மின்னியக்கு விசைக்கான கோவை. I equal to BLV by capital R, இதுதான் இந்த மின்னோட்டத்திற்கான கோவை. அப்போ இந்த வினா வந்து தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஓகே, ரொம்ப நல்லா டெப்த்தாக புரிஞ்சிட்டு படிங்க, அப்போ தான் மனசில் நல்லா பதியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுழல் மின்னோட்டம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுழல் மின்னோட்டம், எடி கரண்ட். சரியா? இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஃபஸ்ட்டு சுழல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுழல், நீர் சுழற்சி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆறு ஓடிட்டு இருக்கும்பொழுது அல்லது ஏதாவது ஒரு படுகை வரும்பொழுது அந்த இடத்துல நீர் வந்து வட்ட வடிவத்தில் வந்து சுழலும். இதை தான் நம்ம எடி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அதை வச்சே நம்ம எடி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம், சுழல் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் பேர் வந்தது. சரி, இது யார் கண்டுபிடிச்சது? லியன் ஃபோக்கால்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். இப்போது இந்த எடி கரண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு மின்காந்த தூண்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம எடி கரண்ட்டுக்கு போகலாம். அப்போ தான் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களால் இந்த எடி கரண்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். சரியா? சரிதானே? ஓகே, நம்ம இங்கே பார்க்கலாம் மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு காந்தத்தை நம்ம நகர்த்த போகிறோம். இதுக்கு முன்னாடி பதிவிலே அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம காந்தத்தை இப்படி நகர்த்தும் பொழுது இந்த ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்பு கொண்ட காந்த பாயம் மாற்றப்படும் பொழுது அங்கே ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. அப்போ இங்கே பாருங்க, ஒரு மூடிய சுற்று இருக்கு. அதாவது அந்த மின் சுமை கொண்ட துகளானது ஓடுவதற்கு ஒரு பாதை இருக்கு அந்த இடத்துல. சரியா? மின்காந்த தூண்டல்ல. இப்போ நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பதிவில், அதாவது ஒரு கம்பியானது நம்ம நகர்த்தும் பொழுது அதில் வந்து ஒரு மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. இங்கேயும் அந்த மின் சுமை கொண்ட துகளானது ஓடுவதற்கு ஒரு பாதை இருக்குது. அந்த மாதிரி ஒரு கம்பி சுருளாவோ அல்லது கம்பியாவோ இல்லாமல் இந்த சுழல் மின்னோட்டத்தில் ஒரு எப்படி இருக்கலாம், அந்த கடத்தி வந்து ஒரு தகடாகவோ அல்லது கட்டியாகவோ இருக்கலாம். இதுலேயும் ஒரு மின்னோட்டம் தூண்டப்படும். அந்த மின்னோட்டத்துக்கு பேர் தான் சுழல் மின்னோட்டம். அப்போ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? அங்கே வந்து மின் சுமை கொண்ட துகள்கள் ஓடுவதற்கு ஒரு பாதை இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு கட்டியிலையோ அல்லது தகட்டிலையோ ஒரு மின்னோட்டம் உருவாகுது. எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு காந்தத்தை எடுத்துக்கிறோம். அந்த சட்ட காந்தம், நிலையான காந்தம் எடுத்துருக்கிறோம் இல்லையா? அதை சுற்றி காந்த புலம் இருக்கும். இப்போது இங்கேயும் கவனிங்க, இந்த இடத்துலையும் கவனிங்க பார்க்கலாம். அந்த உலோக தண்டில் அல்லது தட்டில் பார்க்கணும், ஒரே சமயம் பாருங்களேன் இந்த இடத்துல. அப்போ இது நகரும் பொழுது இங்கே மின்னோட்டம் தூண்டப்படும் இல்லையா? அது நகரும் போது மட்டும்தான் தூண்டப்படும். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அனிமேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கிங்க. அதாவது இது வந்து நமக்கு ஒரு காந்தம், இது ஒரு நமக்கு தட்டு அப்படின்னு சொன்னாக்க, உலோகத்தட்டு அப்படின்னு சொன்னால் இந்த காந்தத்தை நகர்த்தும் பொழுது மட்டும்தான் இந்த தட்டில் வட்ட வடிவத்தில் நமக்கு வந்து என்ன உருவாகிறது? மின்னோட்டம் உருவாகிறது. அப்போ இங்கே எலக்ட்ரானுடைய இயக்கத்தை காட்டியிருக்கு இல்லையா? வட்ட வடிவத்தில் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு பல வட்ட வடிவத்தில் மின்னோட்டமானது உருவாகிறது. சரியா? எலக்ட்ரான்கள் ஓடக்கூடிய திசைக்கு எதிரான திசையை தான் நம்ம என்ன திசை அப்படின்னு சொல்கிறோம்? மின்னோட்டத்தினுடைய திசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த காந்தம் நகரும் பொழுது மட்டும்தான் இதில் ஒரு வட்ட வடிவத்தில் மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. அதை தான் நம்ம சுழல் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ இந்த கடத்தியானது தகடாகவோ அல்லது தட்டாகவோ இருந்தால் கூட நமக்கு மின்னோட்டமானது தூண்டப்படுகிறது. சரியா? ஓகே, இதுதான் நம்ம வந்து சுழல் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வரையறை. அந்த தட்டோட அல்லது தகடோட தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் மாற்றப்படும் பொழுது அந்த தகட்டில் ஒரு வட்ட வடிவத்தில் மின்னோட்டம் உருவாகுதுனால, அதாவது நீரினுடைய சுழற்சி மாதிரி நமக்கு மின்னோட்டம் உருவாக்கப்படுவதனால அதை வந்து சுழல் மின்னோட்டம் என்கிறோம். புரியுதா? இதை யார் கண்டுபிடிச்சது? ஆமாம், ஃபோக்கால்ட். அவருடைய பேர்லையும் நம்ம இதை சொல்லலாம். எப்படி? ஃபோக்கால்ட் மின்னோட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
புரிஞ்சுக்க முடியுதா? அவ்வளோதான் இந்த இடத்துல சுழல் மின்னோட்டம். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஏசி மின்னோட்டத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு கம்பி சுருளை நம்ம தட்டுக்கு பக்கத்தில், உலோக தட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறோம். அப்போ வச்சிருக்கும் பொழுது நமக்கு இந்த பாருங்க, இந்த புள்ளியை மையமாக கொண்டு வட்ட வடிவத்தில், பல வட்டங்கள் வடிவத்தில் நமக்கு என்ன தூண்டப்படுகிறது? ஆமாம், மின்னோட்டம் உருவாகிறது. சுழல் மின்னோட்டமானது உருவாகிறது. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நமக்கு வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஊசல் மாதிரி ஒரு உலோகத்தட்டை எடுத்திருக்கிறோம். அது வந்து நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும். ஒரு அலுமினியம் எடுத்துக்கலாம். சரியா? அலுமினியத்தாலானதை எடுத்துக்கலாம். நமக்கு இது இந்த புள்ளியை பற்றி அசைந்தாடும் வகையில் இருக்குது. ஒரு ஊசல் மாதிரி நம்ம வடிவமைச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து தொங்க விட்டு அசைஞ்சாடுற மாதிரி நம்ம அமைச்சிருக்கிறோம். சரியா? அதாவது காந்தம் வைக்கும் போது எப்படி இருக்கும், காந்தம் இல்லாத போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த சோதனை மூலம், ஒரு சோதனையை பார்த்தா அது மனசில் வந்து நல்லா தெளிவாக பதியும். சரியா? அதுக்காக தான் நான் இந்த சோதனையை உங்களுக்கு இங்கே விளக்க முற்படுறேன். பாருங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஊசலை ஆட விடுறேன். காந்தம் எதுவும் இல்லை, காற்று மட்டும்தான் இருக்குது. அப்போ காற்று அதுக்கு தடை கொடுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வீச்சு குறைஞ்சி நிலையாக நிற்கிது. இப்போ இந்த இடத்துல ஒரு நிலையான காந்தத்தை அதனுடைய பாதையில் வைக்கிறேன். தொடக்கூடாது, ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இருக்கக்கூடாது. அப்போது அப்படி விட்டோன்னே நிற்கிது பாருங்கள். அதில் ஒரு என்ன காந்தம் உருவாகுது, அந்த காந்தம் வந்து என்ன செய்யுது, ஒரு சுழல் மின்னோட்டத்தை உருவாக்குகிறது. அது இந்த உருவான சுழல் மின்னோட்டமானது அந்த நகரக்கூடிய தட்டை என்ன செய்யுது, அதனுடைய இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் இருக்குது. அதனால் நிற்கிது. இதில் நிறைய நம்ம ஹோல் போட்டிருக்கோம். அந்த இடத்துல பாருங்களேன், அதை வெட்டி எடுத்துருக்கோம், அந்த இதில் துளையிட்டிருக்கோம். அதனால் குறைவான சுழல் மின்னோட்டம் உருவாகுது. இங்கே அடியில் இருக்க வெட்டி எடுத்துருக்கிறோம். இப்போ விடும்போது பாருங்கள், நமக்கு கொஞ்சம் அதிக ஆசிலேஷன் இருக்குது. ஏன்னா குறைவான சுழல் மின்னோட்டம் உருவாகுறதுனால எதிர்ப்பு கம்மி, அதனால் அதிகமாக அதிர்வுறுகிறது. இந்த சோதனை புரிஞ்சுக்க முடியுதா? சரி, நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கத்தை பார்ப்போம். நம்ம இங்கே அதாவது இங்கே பாருங்கள், முதல்ல இங்கே வந்து நம்ம இந்த சோதனை நான் காட்டின, இதுக்கு முன்னாடி காட்டின சோதனைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படி சொன்னால், அங்கே வந்து நிலையான காந்தத்தை எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ஒரு நம்ம வந்து மின் காந்தம், இது வந்து என்னது, தற்காலிக காந்தம் இது இல்லையா, அதை எடுத்துருக்கிறோம். அப்போ இதில் வரும் இந்த இடத்துல நம்ம ஒரு கம்பிச்சூரல் சுற்றி இருக்கிறோம். அதை கொண்டு வந்து பேட்டரியோடையும் கீயோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரியா? இப்போது இந்த சாவி மூடி இருக்கா, திறந்துருக்கா? ஆமாம். என்ன மாணவ மாணவிகளே, எப்படி இருக்காது, திறந்துருக்கு. அப்போ இதன் வழியாக மின்னோட்டம் போகுமா, போகாது. அப்போ இது காந்தமாக இல்லை, இப்போ வெறும் உலோகமாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக இரும்பு எடுத்துப்போம், அது உலோகம் தான் இருக்குது. இப்போது அந்த ஊசலை ஆட்டி விடும் பொழுது அது ஆடுது, அதுக்கு காற்று மட்டும்தான் தடையை கொடுக்குது. ஆடி ஒரு நிற்கிதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 அலைவுகள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போது அடுத்தது பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நம்ம சாவி என்ன செஞ்சுருக்கோம், மூடி இருக்கோம். இப்போ இதன் வழியாக மின்னோட்டம் பாயும் இந்த சுற்றின் வழியாக. அப்போ இது காந்தமாக மாறிடுச்சு. வட துருவத்திலேருந்து தென் துருவத்திற்கு காந்த விசை கோடுகள் வரும், காந்த புலம் இருக்கும். காந்த புலத்திற்குள்ள நம்ம அதை ஆட்டி விடும்போது அந்த ஊசலை, இப்போது இந்த தகட்டில் ஒரு வட்ட வடிவத்தில் மின்னோட்டம் உருவாகும். இந்த தகடு இப்படி நகர்ந்தாலும் அதை எதிர்க்கும் வகையில் அந்த மின்னோட்டம் உருவாகும். அது இப்படி நகர்ந்தாலும் அதை எதிர்க்கும் வகையில் ஒரு மின்னோட்டம் உருவாகும். அதனால் அதன் வீச்சு குறைஞ்சி டக்குன்னு நின்றுடுது. நான் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த சோதனையில் ஒரு அளவு கூட இல்லை. நான் இங்கே ஒரு உதாரணத்துக்கு இது வந்து நான் கொஞ்சம் கம்மியான அந்த காந்தப்புலம் இருக்கிற நம்ம காந்தத்தை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆட்டி விடும்பொழுது ஒரு 2 அலைவுறதா சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. 2 தடவை ஆசிலேட் ஆகிட்டு நின்றுடுது. எப்போ, காந்தம் இருக்கும் பொழுது. இப்போ அடுத்தது பார்க்கும்பொழுது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதில் துளைகள் இட்டிருக்கோம். எங்கே பாருங்கள், வெட்டி எடுத்துருக்கோம் பாருங்களேன். அந்த துளைகள் இட்டிருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யுது, இப்போ ஆட்டி விடும் பொழுது நமக்கு ஒரு 5 அலைவுறதா வச்சுக்கலாம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான். இப்போது உங்கள் 3க்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தரும். ஏன் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக அலைவுறுது அப்படின்னு சொன்னால், அந்த தகடு மொத்தமாக இருந்தாக்க அந்த தகடு முழுவதும் வந்து நமக்கு சுழல் மின்னோட்டம் உருவாக்கப்படும். அதில் நிறைய துளைகள் இடும் பொழுது அந்த சுழல் மின்னோட்டம் குட்டியாக சின்னதாக தான் நமக்கு சுழல் மின்னோட்டம் உருவாகும். அப்போது இதை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் சுழல் மின்னோட்டம் குறைவாக தான் இருக்கும். அப்போ குறைவான சுழல் மின்னோட்டம் இருந்தால் அது நகரும் பொழுது அதற்கு எதிர்ப்பு விசை குறைவாக இருக்கும். அதனால்தான் ஒரு 5 அலைவுகள் ஆடிட்டு நிற்கிது. புரியுதா? சரி, இப்போ ஒரே சமயத்தில் பாருங்கள், இது ஓப்பனாக இருக்கும் பொழுது, கீ வந்து ஓப்பனாக இருக்கும் பொழுது காந்தப்புலமே இல்லை. அதில் வந்து ஒரு 10 அலைவுகள் இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு தான். இதை க்ளோஸ் பண்ண பிறகு நமக்கு 2 அலைவுகள் தான் இருக்குது.
ஏன்னா அதிகமான சுழல் மின்னோட்டம் தூண்டப்படும், அதனால் அதிகமான என்னவாகும் எதிர்ப்பு விசை இருக்கிறதுனால. இங்கே அந்த துளைகள் இட்ட பிறகு நமக்கு ஒரு 5 அலைவுகளுக்கு பிறகு நிற்கிது அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த சுழல் மின்னோட்டம் கொஞ்சம் குறைவாக தூண்டப்படுது, அதனால் எதிர்ப்பு விசை கொஞ்சம் குறையுது. அப்போ ஒரு 5 அலைவுகள் நமக்கு அலைவுறுட்டு அப்புறமா நிற்கிது. இப்போ இந்த 3 புரிஞ்சுக்க முடியுதா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. இப்போது இந்த சுழல் மின்னோட்டங்களின் குறைபாடுகள், அதாவது சுழல் மின்னோட்டம் சில இடத்துல பயனுள்ளதாக இருக்குது, பின்னாடி பார்க்க போகிறோம். அதில் சில குறைகளும் இருக்குது. ஏன்னா சுற்றின் வழியாக அல்லது அந்த தகட்டின் வழியாக அல்லது தண்டின் வழியாக சுழல் மின்னோட்டம் செல்லும் பொழுது அந்த மின்னோட்டத்தினால் என்ன உருவாகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வெப்பம் உருவாகிறது. அந்த வெப்ப ஆற்றல் உருவாகிறது. அப்போ அந்த வெப்ப ஆற்றல் நமக்கு தேவையில்லை, அந்த இடத்துல தேவையில்லை, அந்த அமைப்பில் அந்த அமைப்பில் தேவையில்லை, அந்த மெஷினில் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு அது தேவை, அது நமக்கு குறைபாடு. சரி, அப்படி பார்க்கும்போது ஒரு மின்மாற்றி பார்த்துருக்கீங்களா? மின்மாற்றி எங்கே இருக்குது? நமக்கு டியூப் லைட்டில் ஒரு நமக்கு செவ்வக வடிவத்தில் இருக்கும் இல்லையா, அதுதான் மின்மாற்றி. அது குறைந்த மின்னழுத்தத்தை அதிக மின்னழுத்தமாகவோ அல்லது அதிக மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் இல்லையா? அந்த மின்மாற்றியில் நமக்கு இந்த எடி கரண்ட் சுழல் மின்னோட்டம் ஒரு குறைபாடு. ஏன்னா அங்கே நமக்கு தொட்டு பார்த்தா சுடும் அந்த மின்மாற்றி இல்லையா? அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்துருப்பீங்க, இபி ஆஃபீஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. நமக்கு செல்ஃபோன் சார்ஜர் இருக்குல்லையே, அதுவும் ஒரு மின்மாற்றி தான். அந்த மின்மாற்றியில் சுழல் மின்னோட்டம் ஒரு குறைபாடு. ஏன்னா அங்கே வெப்பம் வரும் தொட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அது எதனால்? சுழல் மின்னோட்டத்தினால. அதில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு உள்ளகம் இருக்கும், அது மொத்தமான ஒரு உள்ளகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதிகமான சுழல் மின்னோட்டம் உருவாகி அதிக ஆற்றல் இழப்பு ஏற்படும். அப்படி இல்லாமல் அதை சின்ன சின்ன தகடாக வெட்டிட்டு மின்காப்பு பெற்ற பிறகு திரும்ப எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கோம்? ஒட்டி வச்சுருக்கிறோம். இப்போது அதுக்குள்ளே உருவாகக்கூடிய நமக்கு முதன்மை சுற்றிலையும் துணை சுற்றிலையும் மின்னோட்டம் பாயும் பொழுது இதனுடன் தொடர்பு கொண்ட காந்த பாயம் மாறும் பொழுது இதில் ஒரு சுழல் மின்னோட்டம் உருவாகும். தனித்தனி தகட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சுழல் மின்னோட்டம் உருவாகும். அதனால் அந்த வேஸ்ட் ஆகிறது குறையும். அப்போ முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. அதே மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு இந்த இடத்துல இது ஒரு மோட்டார். இப்போ இந்த மோட்டாரில் நம்ம கம்பி சுருள் சுற்றி வச்சுருக்கிறோம் இல்லையா? அதில் காப்பு பெற்ற கம்பி சுருள் சுற்றி வச்சுருக்கிறோம். அது ஒன்றோட ஒன்று நமக்கு என்ன செய்யுதுன்னு தொடும் பொழுது அந்த மின்னோட்ட தொடர்பு இருக்காது ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும். அப்போ அந்த கம்பியானது ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டத்தை மட்டும்தான் அது என்ன செய்யும்? அலோவ் பண்ணும். அதனால் நமக்கு சுழல் மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளேயே இருக்கும். அப்போ ஆற்றல் இழப்பு திறன் இழப்பு குறைக்கப்படும். அதனால் வேஸ்ட் ஆகிறது குறைக்கப்படும். புரியுதா? ஓகேவா? இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக நடத்தியிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மாணவ மாணவிகளே.